Welcome to the channel Learning Literature with Ovia. இந்த வீடியோவில் ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின The Road Not Taken அப்படின்ற போயமோட சம்மரியை பார்க்கலாம். ராபர்ட் ஃப்ராஸ்ட் 1874லேருந்து 1963 வரையிலும் வாழ்ந்த அமெரிக்கன் ரைட்டர். The Road Not Taken ராபர்ட் ஃப்ராஸ்டோட நரேட்டிவ் போயம். இது அட்லாண்டிக் மந்த்லியில் முதல்ல 1915லையும் அதுக்கப்புறம் அவரோட மவுண்டன் இன்டர்வல் அப்படின்ற பொய்டிக்கல் கலெக்ஷனில் 1916லையும் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ரெண்டாக பிரியக்கூடிய ஒரு ரோடை தீமாக எடுத்துக்கிட்டு அதில் காம்ப்ளெக்ஸ் இன்டர்பிரிட்டேஷனை கொடுத்து ரொம்ப அழகாக இந்த போயத்தை எழுதியிருக்காரு ராபர்ட் ஃப்ராஸ்ட். போயட் ஒரு ஊடு வழியாக ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. அப்படி போகும்போது அவர் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய அந்த ரோடு ஒரு இடத்துல ரெண்டாக செப்பரேட் ஆகுது. இப்போ எந்த ரோட்டில் அவரோட பயணத்தை தொடர்றது அப்படின்னு அவருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஒரு ட்ராவலர் ஒரே நேரத்தில் ரெண்டு ரோட்லேயும் ட்ராவல் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஹி ஹாஸ் டு சூஸ் ஒன். அப்போது ஒரு ரோடை அவர் பார்க்குறாரு. அது கொஞ்சம் தூரம் போய் பெண்ட் ஆகுது. அந்த பெண்ட் ஆகக்கூடிய இடத்துல நிறைய புதர் செடிகளும் இருக்குது. போயட் ஃபர்ஸ்ட் ரோடை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன்னை சூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அது புற்கள் நிறைந்ததாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஸோ அதனால் அதில் வேறு யாரும் பெருசாக ட்ராவல் பண்ணிட்டு போகலை அப்படின்றது அவருக்கு தெரியுது. இப்போ ரெண்டு ரோடையுமே அவர் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ரெண்டு ரோடுமே சேமாக தான் இருக்குது. ரெண்டு ரோட்லேயுமே இலைகள் சிதறி கிடக்குது. ஸோ அதில் பெருசாக யாரும் நடந்து போகலை அப்படின்றத அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. இப்போது அந்த செகண்ட் ரோடை அவர் ட்ராவல் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ரோடில் இன்னொரு நாள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. போயிட் சூஸ் பண்ண ரோடு இன்னும் சில இடங்களில் சப்வேஸாக பிரியலாம் அப்படின்னும், அப்படி பிரிஞ்சுதுன்னா அவரால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வர முடியாது அப்படின்றதும் அவருக்கு தெரியுது. ஃப்யூச்சரில் நிறைய பேர் சூஸ் பண்ணாத அந்த பாதையை தான் சூஸ் பண்ணதுக்காக அவர் வருத்தப்படலாம் அப்படின்னும், ஏன்னா அவர் சூஸ் பண்ண பாதை அவரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த போயமோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.